ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் யூடியூப் அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக யூடியூப் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது சமீப காலமாகவே நிறைய வளர்ந்து வர சேனலை ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, இப்போது ஒரு சேனல்லேருந்து வீடியோ போடுறாங்க, அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து லிங்க்கோடு இருக்கும். அந்த லிங்க் மூலமாக நம்மளோட சேனலை ஹேக் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி லிங்க் இருக்கிற கமெண்ட்டை நீங்கள் உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா உடனே டெலீட் பண்ணிவிடுங்க. இதில் 2 விதமாக ஹேக் பண்ணுறாங்க. ஒன்று லிங்க் மூலிமா ஹேக் பண்ணுறாங்க, இன்னொன்று ஒரு சில சேனல்ஸ்லேருந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும். அந்த சேனலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 2-3 வீடியோஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டாம் டோட் அந்த மாதிரி சேனல்ஸ்லேருந்து நமக்கு கமெண்ட் வரும். எனக்கு கூட அந்த மாதிரி சேனல்ஸ்லேருந்து கமெண்ட் வந்திருக்கு. அவங்க சேனலுக்குள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து 2-3 வீடியோஸ் தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு 120K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இருப்பாங்க. அவங்க உங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் போய் அவங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாலோ அவங்க வந்து உங்கள் சேனலை ஹேக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வளர்ந்து வர சேனல் இருக்குது பார்த்திங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500-600 சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலில் என்ன கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் வேணும்னா இவ்வளோ காசு, அதே மாதிரி 500 சப்ஸ்கிரைபர் வேணும்னா இவ்வளோ காசு, உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது, நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனல் அவங்க கைக்கு போயிடும். அவங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஹேக் பண்ணிவிட்டு நம்மளோட மெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதில் வந்து உங்கள் சேனலில் நாங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, உங்கள் சேனலை விட்டுடணுன்னா எங்களுக்கு இவ்வளோ காசு வேணும், இவ்வளோ காசு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் காசு தரலைன்னா நம்ம சேனலில் தப்பான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதையெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு தான் நான் இதை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் வந்தால் நீங்கள் உஷாராக இருங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உடனே நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. இது நார்மல் கமெண்ட்டாகவும் வரும், சில சமயத்தில் வந்து ஸ்பேம் கமெண்ட்லேயும் வருது. இது எங்கே வந்தாலும் சரி, இந்த மாதிரி கமெண்ட் வந்தால் நாம் பண்ண வேண்டியது உடனே இதை டெலீட் பண்ணுறது தான். அடுத்தது, நம்மளோட மெயிலுக்கு யூடியூப்லேருந்து மெயில் வர மாதிரியே ஒரு மெயில் வரும். யூடியூப் லோகோ எல்லாமே யூடியூப்லேருந்து வர மாதிரியே தான் இருக்கும். அந்த மெயிலில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, உங்கள் சேனல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெர்மினேட் செய்யப்படும். அதனால் உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உடனே நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களோட யூடியூப் பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கும். நீங்கள் உடனே என்ன பண்ணணுன்னா, அவங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்காம உடனே உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோவுக்கு போய் ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் இல்லை அப்படின்னா அந்த மெயில் வந்து ஹேக்கர்ஸால் ஃபேக்காக அனுப்பப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, உங்களோட பாஸ்வேர்டு எதையும், உங்களோட யூடியூப் பாஸ்வேர்டு, மெயில் பாஸ்வேர்டு எதையும் நீங்கள் ப்ரௌசர்லேயே சேவ் பண்ணி வச்சுக்காதீங்க. ஈஸியாக இருக்கட்டும்னு நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது ஹேக்கர்ஸ் உங்களுடைய சேனலை, உங்களுடைய மெயில் ஐடியை ஹேக் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக ஆகிடும். அப்புறம் உங்கள் சேனலுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வெரிஃபிகேஷன் கொடுத்து ஓடிபி வந்த மொபைல் நம்பரை உங்களுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன், அபவுட்டில் எதுலேயும் ஆட் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அடுத்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு முக்கியமான விஷயம், இப்போது சமீபத்தில் ஒரு நபரோட சேனலை யூடியூப் வந்து டெலீட் பண்ணியிருக்கு. வேறு ஒரு சேனல் ஹெல்ப் மூலிமா இந்த சேனல் எதுக்கு டெலீட் ஆச்சு அப்படின்னு யூடியூப்க்கு மெயில் போட்டு கேட்டப்போ என்ன ரிப்ளை மெயில் வந்துச்சு அப்படின்னா, இந்த சேனலில் தப்பான வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கிறதால தான் இந்த சேனலை யூடியூப் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிப்ளை மெயில் வந்துச்சு. ஆனால் இவங்களோட தரப்புலேருந்து இவங்க எந்தவித தப்பான வீடியோவும் அந்த சேனலை அப்லோட் பண்ணலை. இந்த விஷயத்துக்கு எதுவும் தெளிவான முடிவு இன்னும் வரல. வந்த உடனே இந்த சேனலில் அப்லோட் ஆகும். இதிலேருந்து நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, டெலீட் ஆன யூடியூப் சேனலில் 3 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது அவர் வந்து புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அதில் கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அந்த சேனலில் அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, அவர் சேனலில் அவர் அப்லோட் பண்ண எந்த வீடியோலையும் அவரோட முகத்தை காட்டலை. அதனால தான் இந்த சேனலுக்கு அவரோட சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வர முடியல. நம்ம முகத்தை காட்டி வீடியோ போடும்போது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பித்தாலும்
நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம கூட இருப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ் காமிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, அதர் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய சப்ஸ்கிரைபரை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அந்த வழியில் உங்களோட சப்ஸ்கிரைபரை தக்க வச்சுக்க பாருங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னொரு சேனலுக்கும் நம்ம கொண்டு போக முடியும். இல்லைனா நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.